திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோயிலில் தங்கத்தேர் புறப்பாடு நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர் விடுமுறை என்பதால் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் கடந்த 2 நாட்களாக பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. கோயிலில் பிரசித்தி பெற்ற தங்கத்தேர் புறப்பாட்டுக்கு 2000 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்ட நிலையில் 200க்கும் மேற்பட்டோர் கட்டணம் செலுத்தினர். இந்த நிலையில் மலைக்கோயிலில் நடைபெற்ற தங்கத்தேர் புறப்பாடு நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக சேலம் மாவட்டம் ஏற்காடு படகு இல்லத்தில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரி என பல்வேறு பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் ஏற்காட்டிற்கு வந்தனர். அவர்கள் அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா, ரோஜா தோட்டம் உள்ளிட்டவற்றை சுற்றி பார்த்தனர். படகு இல்லத்தில் காலை முதலே கூட்டம் அலைமோதிய நிலையில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து படகு சவாரி செய்தனர். கோவை மாவட்டம் உக்கடம் ஆத்துப்பாலம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மேம்பாலத்தை சுற்றி பார்க்க இருசக்கர வாகனத்தில் சென்ற சிறுவர்கள் விபத்துக்குள்ளான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறுவர்கள் 4 பேர் ஒரே இருசக்கர வாகனத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மேம்பாலத்தில் பயணம் மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் சென்ற இருசக்கர வாகனம் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. இதில் 2 சிறுவர்கள் பலத்த காயமடைந்த நிலையில் 2 லேசான காயம் ஏற்பட்டது. இதனை அறிந்த அப்பகுதி இளைஞர்கள் சிறுவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேம்பால பணிகள் முழுமையடையாத நிலையில் அப்பகுதி இளைஞர்கள் சிலர் விதிமீறி மேம்பாலத்தில் பயணம் மேற்கொண்டு வருவதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. சென்னை பல்லாவரம் அருகே தேவாலய திருவிழாவில் பொதுமக்கள் முன்னிலையில் அதிமுக முன்னாள் கவுன்சிலரின் மகன் இளைஞர் ஒருவரை பட்டாக்கத்தியால் வெட்ட முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனகாபுத்தூர் காமராஜபுரத்தில் அமைந்துள்ள தேவாலயத்தில் 57வது ஆண்டு கொடி திருவிழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக காமராஜபுரம் புதூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்ற இளைஞர் வந்துள்ளார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் கவுன்சிலர் லியோன் என்பவரது மகன் டிவோவுக்கும் கார்த்திக்குக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த டிவோ தனது வீட்டில் இருந்த பட்டாக்கத்தியை எடுத்து வந்து பொதுமக்கள் முன்னிலையில் கார்த்திக்கை வெட்டுவதற்காக பாய்ந்தார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் நாலாபுரமும் அலறி அடித்து ஓடினர். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியான நிலையில் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த சங்கர் நகர் போலீசார் டிவோவை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடியில் சவுண்ட் சர்வீஸ் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமாகின. தூத்துக்குடி சந்தை ரோட்டில் டட்லி என்பவருக்கு சொந்தமான சவுண்ட் சர்வீஸ் கடையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சவுண்ட் சர்வீஸ் பொருட்கள் மற்றும் டெக்கரேஷன் பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின. அருகில் உள்ள மாவு மில்லில் இருந்த எந்திரங்களும் தீயில் சேதமாகின. இந்த தீ விபத்து குறித்து தென்பாகம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் பாகனேரியில் உள்ள புல்வநாயகி அம்மன் கோயிலில் வெள்ளி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆணி திருவிழாவையொட்டி புல்வநாயகி அம்மன் கோயிலில் கடந்த 13ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் திருவிழா தொடங்கியது. 5ஆம் நாளான நேற்று சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான வெள்ளியால் செய்யப்பட்ட தேரில் புல்வநாயகி அம்மன் எழுந்தருளினார். பின்னர் அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதையடுத்து மங்கள வாத்தியங்களுடன் திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. இதில் பாகனேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளை ஏற்றிச் செல்வது தொடர்பாக அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் பயணிகள் எந்த பேருந்தில் ஏறுவது என தெரியாமல் வெளி பிதுங்கி நின்றனர்.
மேலும் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. இதேபோல் கோவில்பட்டியிலிருந்து நெல்லை நோக்கி சென்ற அரசு பேருந்தில் பயணித்த கயத்தார் மற்றும் வெள்ளிச்சேரி பயணிகளை பாதி வழியில் இறக்கிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் நடத்துனருடன் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் ரயில் நிலையம் அருகே வடமாநில இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவத்தின் வீடியோ வெளியாகியுள்ளது. திருப்பூரில் உள்ள பின்னலாடை தொழிற்சாலைகளில் ஏராளமான வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் தங்களது ஊர்களுக்கு சென்று வர திருப்பூர் ரயில் நிலையத்தை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ரயில் நிலையம் அருகிலுள்ள சரக்கு ஏற்றும் மையம் அருகே வடமாநில இளைஞர்கள் பெல்ட் மற்றும் கட்டையால் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து காவலர்கள் வருவதற்குள் அவர்கள் தப்பி ஓடினர். ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே சிலட்டூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயிலில் நடைபெற்ற தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். கோயிலில் வைகாசி திருவிழா கடந்த வாரம் காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான நேற்று முக்கணிகளால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் முத்துமாரியம்மன் எழுந்தருளி காட்சி தந்தார். விழாவில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 4 மாட வீதிகளிலும் வலம் வந்து அம்பாளை வழிபட்டனர். தேரோட்ட நிகழ்வின் போது விரதம் இருந்த நூற்றுக்கணக்கான பெண்கள் அங்க பிரதர்சனம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மதுரையில் நடைபெற்ற தனது உதவியாளரின் மகன் திருமண விழாவில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி பங்கேற்று வாழ்த்தினார். ஆளுநரின் உதவியாளர் ரவீந்திரனின் மகன் சுதர்ஷனுக்கும் மதுரை மேலூரை சேர்ந்த முருகன் என்பவரின் மகள் ஜனனிக்கும் திருமணம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று திருமணத்தை நடத்தி வைத்த ஆளுநர் மணமக்களை வாழ்த்தினார். சுமார் 15 நிமிடங்கள் வரையில் திருமண மண்டபத்தில் இருந்த ஆளுநர் மணமக்களின் குடும்பத்தினருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். சாதி மதத்தின் பெயரால் பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியவர்களை அடையாளம் கண்டு அகற்ற வேண்டும் என்று திமுக MP கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். தென்காசி மாவட்டம் குருக்கல்பட்டியில் திமுக நிர்வாகி செந்தில்குமார் இல்ல திருமண விழாவில் கனிமொழி MP கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றது எல்லோருக்குமான வெற்றி என்று கூறினார். தலைவர் அவர்களுடைய ஆட்சியின் நீட்சியாக இன்று நம்முடைய முதலமைச்சரான தளபதி அவர்கள் ஒரு மிகச் சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் 40 நமதே என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம்.